வணக்கமகளே. பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டவள் என் மனைவி. எனக்கு தூரத்து உறவான என் மாமாவின் மகள். சிறு வயதிலேயே தாயை இழந்து தந்தையின் நிழலில் துளியும் பேராசை இல்லாமல் பணத்தை சுற்றியே வளர்ந்தாலும் அனைவருக்கும் எல்லையில்லா உதவிகளை செய்யும் பெருங்குணம் கொண்ட பேரழகு படைத்தவள். எங்களது குடும்பம் கூட்டு குடும்பம். தரகர் மூலம் வந்த வரந்தான் அவள். தூரத்து உறவான என் மாமாவின் மகள் என்று தெரிந்தவுடன் கல்யாண வேலைகள் துரிதமாக நடந்தது. பத்திரிகைகள் அச்சிடப்பட்டு 10 நாட்களில் முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பதைப் போல அடுத்த வந்த நாட்களில் அனைத்துமே மோசமாகவே நடக்க ஆரம்பித்தது. திருமணத்திற்கு 4 நாட்கள் இருக்க என் மனைவியின் அப்பா நெஞ்சு வலியால் இறந்து போனார். எனக்கு மட்டுமல்ல, அனைத்து உறவினர்களுக்குமே இது பேரதிர்ச்சியாக இருந்தது. என் மனைவி ஆதரவில்லாமல் நின்றிருப்பாள். அவளின் சொத்துக்களை பங்கு போட வந்த உறவுகள் யாருமே அவளுடைய கஷ்டத்தை பங்கு போட தயாராக இல்லை. அவ்வளவு ஏன், என் வீட்டிலும் அவளை பற்றிய பார்வைகளும் எண்ணங்களும் மாற ஆரம்பித்தன. சில வார்த்தைகள் என் காதில் விழுந்து ரணமாக மாற வைத்தது. நான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு தெரியும் கடைசியில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குன்னு. இது அப்பாவோட அக்கா. சின்ன வயசுலேயே அம்மாவை முழுங்கினவ இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பனையும் முழுங்கிட்டா. தரகர் சொல்லும்போதே எனக்கு சந்தேகம்தான். இது என்னுடைய இன்னொரு அம்மாவாக நான் நினைக்கும் என்னுடைய அண்ணி. எனக்கென்னமோ அவள் ராசி இல்லாதலாக இருப்பாளோன்னு தோணுது. இது நான் உயிராக நினைக்கும் என் தங்கை. இன்னும் நிறைய நினைக்க நினைக்க மனம் கனத்து போனது. என் உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்ந்து போனது. அந்த நொடியிலிருந்து இறுதியில் திருமணத்தை அனைவருமே கலந்து பேசி நிறுத்திவிட்டார்கள். என் மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டிருந்தது. இறுதி முடிவு எடுத்தவனாய் என் அம்மாவின் முன்னால் வந்து நின்றேன். சிறு வயது முதலேயே நான் கண்ட முதல் தெய்வம் அம்மாதான் என்பதை மனதார நேசிப்பவன். உன் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய் என என் மகனை பற்றி எனக்கு தெரியும் என்றால் என் அம்மா. யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூடவே இருப்பேன், சரியா போ என்றார். அம்மாவை தவிர யாருக்கும் என் மனைவியை பிடிக்கவில்லை. அனைவரின் எதிர்ப்பையும் மீறி எனக்கு குறிப்பிட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் என் அம்மா தாலி எடுத்து கொடுக்க 3 முடிச்சு போட்டு அவளை என் மனைவி ஆக்கினேன். தன் கௌரவம் பாதித்ததாக அப்பா சொல்ல, தன் எதிர்காலமே நாசமானதாக என் தங்கை சொல்ல, என் கூட பிறந்தவன் செத்துவிட்டான் என்று என் அண்ணன் சொல்ல, இன்னும் எண்ணற்ற உறவுகளின் சாபங்களோடு என் எதிர்காலம் தொடங்கியது. அம்மாவின் அடம்பிடிப்பால் எங்களுடைய சாந்தி முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது. தற்சமயம் முதலிரவு அறையில் நான் நுழைந்தேன். கட்டிலில் கண்ணீருடன் அவள் அமர்ந்திருந்தாள். கதவுகள் திறக்கப்பட்டதும் பட்டென கண்களை துடைத்து கொண்டாள். என் அருகில் வந்தும் அமர்ந்தாள். இன்னும் அழுதுட்டு தான் இருக்கியா? இன்னமும் என் மேலே உனக்கு நம்பிக்கை வரல? அப்படி இல்லைங்க மாமா, என்கிட்ட வா என என் மனைவியை அழைத்து கொண்டேன். ஆதரவாக தன் மனைவியை தன் நெஞ்சோடு அணைத்தும் கொண்டேன். இங்கே இருக்கிற யாருக்குமே என்னைய பிடிக்கலை மாமா. எதுக்கு எல்லோரையும் எதிர்த்து எனக்கு தாலி கட்டினீங்க? சொல்லும்போதே குரல் தழுதழுத்து கரை புரண்டு ஓடிய கண்ணீர் என்னுடைய நெஞ்சை நனைத்தது. அவளின் கண்ணீர் நெஞ்சை நனைத்து கொண்டிருந்தது. அம்மு, டேய், என்ன பாரு சொல்கிறேன் இல்லை. மெல்ல நிமிர்ந்தாள். உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கவா எல்லோரையும் எதிர்த்து உன் கழுத்தில் நான் தாலி கட்டினேன் என்று கேட்டேன். அவள் கண்கள் சிவந்து கன்னங்களும் சிவந்து அவளின் காயங்கள் எனக்கு தெரியப்படுத்த அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு என் மடியிலேயே ஆறுதல் படுத்தினேன். அவளது கண்களுக்கே வலிக்கும் அளவுக்கு அழுது கொண்டிருந்தாள். உறங்க அதிகாலை ஆனது. என் மடியிலேயே இருந்த அவளை எழுப்ப என் மனதுக்கும் இடம் தரவில்லை. என் கண்களும் விழித்தவாறே விடிந்தும் போனது. 7 நாட்கள் ரணமாக கரைய ஏச்சுகளும் பேச்சுகளும் நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகள் என்னவளை வதம் செய்தன. எனக்குள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே வரும் தருணமும் வந்தது. யதார்த்தமாக நான் உள்ளே நுழைந்த சமயத்தில் என் தங்கையும் அண்ணியும் என் மனைவியை வார்த்தைகளால் வசைப்பாடி கொண்டிருக்க, கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் என் மனைவி. எதையுமே கண்டுக்காதது போல என் அப்பா ஊஞ்சலில் பேப்பர் படித்து கொண்டிருந்தார். இதுவரை வராத கோபங்கள் அனைத்துமே ஒன்று சேர என் தங்கையை அருகில் அழைத்தேன். பலார் என்று விழுந்த அறையில் பொறிகலங்கி 3 முறை சுற்றி சுவற்றில் மோதி கீழே விழுந்தாள். அவளிடம் இந்த 20 வருடங்களில் கண்டிப்பாய் கூட நான் பேசியது இல்லை. என்னிடம் செல்லமாக வளர்ந்து என் தங்கை வாங்கிய முதல் அறை. அப்பா பதறியபடி ஓடி வர, அண்ணி பயத்தில் நடுங்க, என் மனைவி என்னை தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள். அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது. சத்தம் கேட்டு வெளியே இருந்த பெண்களும் உள்ளே ஓடி வந்தனர். சி, நீங்கள்லாம் பொம்பளைங்க தானா? அவளும் ஒரு சராசரி பொண்ணு தானே. இதுவே உங்கள் கூட பிறந்த பிறப்பா இருந்தால் இப்படியெல்லாம் பேச மனசு வருமா?
ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிற்கிறவளை எல்லாரும் சேர்ந்து அவள் மனசை குத்தி கிழிக்கிறீங்களே. ஆள்காட்டி விரலை உயர்த்தினேன். உங்கள் எல்லோருக்கும் அவ்வளோதான் மரியாதை. உங்களாலேயே அவள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் எல்லோரையும் தூக்கி தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஆத்திரம் ரணமாக, நான் உன் தங்கச்சிடா. நேற்று வந்தவளுக்காக என்னையே அடிச்சிட்டல்ல. நான் உன் மேலே எவ்வளவு பாசம் வச்சுருந்தேன்னு தெரியுமாடி உனக்கு? என்னைய மாதிரியே நான் இல்லாத சமயங்களில் உன்னை அண்ணியாக நினைக்கலனாலும் கூட பரவாயில்லை. அவளை ஒரு மனுஷியாக கூட நினைக்காத உன்னை என் தங்கச்சின்னு சொல்கிறியா? இதோ பார், நீ என் தங்கச்சி, அவ்வளோதான். அவள் என்னோட உசுறு. அவள் மனசு கஷ்டப்படுறதா யாராக இருந்தாலும் என்னால் மன்னிக்க முடியாது. சண்டைகள் பெரிதாக, அண்ணன் வந்து பிரிவினையை உண்டாக்க, அப்பா வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்ல, இறுதியாக அம்மா வந்து சேர்ந்தாள். வீட்டில் நடந்த கலவரங்களை அனைவரின் முகங்களில் வைத்து யூகித்து விட்டாள். கண்ணீருடன் என் முன் வந்து நின்றாள். அம்மாவின் கண்களில் 1000 அர்த்தங்கள் புரிந்து கொண்டேன். வாடகை கார் வந்து நிற்க, நீ போய் காரில் உட்காருமா, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் என்றேன். இல்லை மாமா, நானும் உங்கள் கூடவே இருக்கேன், நீங்கள் பேசுங்க, சேர்ந்தே போயிடலாம், குரல் தழுத்தபடியே சொன்னாள். அம்மாவிடம் திரும்பினேன். எனக்கு கண்களில் நீர் கோர்த்தது. அம்மா, இவ எல்லோத்தையும் விட்டுட்டு வந்தவ இல்லை, எல்லோத்தையும் இழந்துட்டு வந்தவ. எல்லாமே நான் தானே, என்னை மட்டும் நம்பி வந்திருக்கா. நீ தானே சொல்லுவ, உன்னை நம்பி வந்தவங்களுக்காக உயிரையே கொடுக்கணும்னு. உயிராகவே வந்தவளை மட்டும் எப்படிம்மா விட்டு கொடுக்கறது? நான் உன் பையம்மா, எந்த சந்தர்ப்பத்திலையும் தடமாற மாட்டேன். கனத்த பெருமூச்சுடன் நான் போகிறேம்மா. நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுடைய நினைவு எல்லாமே உங்களை சுற்றியே தான் இருக்கும். யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தாள் என்னுடைய அன்னை. ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட் கிராமத்தில் குடியேறினோம். நாட்கள் நொடிகளாக பறக்க அவள் அழுகை மட்டும் ஓய்ந்தபாடு இல்லை. கடுமையாக உழைத்தேன். 15 வருடங்கள் உருண்டோடியது. எனக்காய் என் மனைவியும் மாறினாள். ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான் என்பதைப் போல ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தாள். வசதியும் வந்தது. அழகான இரட்டை பெண் குழந்தைகள் அவளை உரித்து வைத்தார் போலவே இருந்தது. நீலகிரி மாவட்டத்தில் பெரிய எஸ்டேட்டுக்கு அதிபதியும் ஆனேன். குடும்பமும் அழகானது. இன்று மாம்ஸ் துணிக்காய போட்டவாறே மனைவி அழைக்க, என்ன மேடம், ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கீங்க போல. ஆமாம், இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்னடி மளிகை கடைக்காரன் ஜாமான் கேட்குற மாதிரி இருக்குது. அது சரி, பொண்ணுங்கள்லாம் எங்கடி, இன்னும் ஸ்கூல் பஸ் வரலையா? வந்துட்டாங்க மாமா, ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லியபடியே நெருக்கமாக வந்து நெஞ்சில் சாய்ந்தபடியே, மாமா, என்னம்மா, எனக்கு ஒரு பையன் வேணும். வரும்போதே மளிகை கடையில் வாங்கிட்டு வரட்டுமாடி தங்கம்? கிண்டல் பண்ணாதீங்க மாமா. அப்படியே உங்களை மாதிரியே அம்மா மேலேயும் பொண்ணு மேலேயும் பாசம் வச்சு நேசத்தாலேயே எல்லோரையும் முருக வைக்கிற மாதிரி, உரிச்சு வச்ச மாதிரி. ப்ளீஸ் மாமா. அது சரி, விவரம் தெரிகிற வயசில் பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படி பேசுகிற? பட்டன விலகினாள். நைட் ரூமுக்கு வருவீங்கள்ல, வாங்க வாங்க, என் கன்னத்தை கிள்ளியவாறே சொல்லிவிட்டு திரும்ப, அடி பாவி, அசந்து போய் நின்றேன். இருவரும் சிரித்தபடியே மாடியிலிருந்து கீழே இறங்க, உள்ளே ஒரே சிரிப்பு சத்தம். என் அம்மா வந்திருந்தார்கள். பார்த்தவுடன் எங்களுக்கு கண்ணீரே வார்த்தையாக வர ஓடி வந்து அணைத்து கொண்டால் இருவரையும். இனிதாக தொடங்கியது என் வாழ்க்கை பயணம். அம்மாவிடம் மகனாக இருக்கலாம், அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம், தங்கையிடம் அண்ணனாக இருக்கலாம். ஆனால் மனைவியிடம் மட்டுமே எல்லாமுமாக இருக்க முடியும். மனைவி என்பவள் மனையை ஆள்பவள் மட்டுமல்ல, மனதுக்கு பிடித்த குடும்பத்தினர் அனைவரின் மனதையும் ஆள்பவள். ஆண் குடும்பத்தின் உயிரெழுத்து, பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து. மனைவியை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். ஏனெனில் குடும்பம்தான் அவள் காணும் அழகான உலகம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.